ஆய்வு செய்ய கொண்டு செல்லப்பட்ட தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பனையூரில் இருந்து கரூர் கொண்டு செல்லப்பட்ட பிரச்சார வாகனத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து சிபிஐ ஆய்வு மேற்கொண்டது. இந்த நிலையில் விஜயின் பிரச்சார வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சிபிஐ ஆய்வு செய்ய கொண்டு செல்லப்பட்ட தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநரிடம் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் விசாரணைக்கு தேவைப்படும் போது வாகனத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த வாகனம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். விஜயின் பிரச்சார வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சிபிஐ ஆய்வு செய்ய கொண்டு செல்லப்பட்ட தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பனையூரில் இருந்து கரூர் கொண்டு செல்லப்பட்ட பிரச்சார வாகனத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் திரும்ப அந்த வாகனம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ எஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த நிலையில் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள தாந்தோன்றிமலையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கி விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தினர் என பல்வேறு நபர்களிடம் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவரானது 12ஆம் தேதியாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கிய நிலையில் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவரானது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் வாகனத்தின் ஓட்டி வந்த ஓட்டுநர் தற்பொழுது நேரில் ஆஜராகி இன்று காலை முதல் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையின் போது பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அவர் சிபிஐ அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது, அதாவது வாகனம் எத்தனை மணிக்கு அந்த பிரச்சாரத்தின் மேற்கொண்ட போது வந்தது மற்றும் எப்பொழுது அங்கிருந்து கிளம்பி சென்றது என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் கேட்டனர். அது குறித்த முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு மேற்கொண்டார் அந்த வாகனத்தின் ஓட்டுநர். தற்பொழுது அந்த வாகனமானது பிரச்சார வாகனமானது தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது விடுவித்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக எப்பொழுது விசாரணை மேற்கொள்ளும் போதும் தேவைப்பட்டால் அந்த வாகனம் கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த வாகனமானது சென்னை கிளம்பி சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.